ஹாய் எவ்ரிவான், வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீ கமிஷனிங்னா என்ன, அதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். பொதுவாகவே ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளானிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஒர்க்கு, அப்புறம் டேட்டா ஷீட் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறமா ப்ரீ கமிஷனிங், அதுக்கப்புறம் கமிஷனிங், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப். ஓகேங்களா, ஸ்டார்ட் அப் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமா பிளான்ட் நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மெயின்டெனன்ஸ் டீம் மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஷட்டவுன் வந்தால் ஷட்டவுன் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும் ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டிஸ் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அப்புறம் கமிஷனிங் ஒர்க்குக்கும் முன்னாடி. ஓகேங்களா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் எது ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் த கிரவுண்டு தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. அபோவ் த கிரவுண்ட் ரெண்டாவது தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அண்டர் த கிரவுண்ட் அப்படின்னாக்கி அந்த தரைக்கும் கீழே வரக்கூடிய கேபிள், பைப் லைன்ஸ், அப்புறம் சில க்ளோஸ்டு ட்ரெயின் டேங்கு இதெல்லாம் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேலே பண்ணுவாங்க. மேலே பண்ணுறத அபோவ் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் ஒர்க்லாம் வரும், கண்ட்ரோல் ரூம் கட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்கு தேவையான ஆஃபீஸு, அதுக்கப்புறம் பைப்பிங், அப்புறம் எக்யூப்மெண்ட்டுக்கு தேவையான பேஸ்மெண்ட்டு, ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கும். ஓகேங்களா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு ப்ரீ கமிஷனிங் ஒர்க் வரும். இந்த ப்ரீ கமிஷனிங்கில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ப்ரீ கமிஷனிங் ஆக்டிவிட்டிஸில் மெயினாக நமக்கு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகேங்களா, நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்கும்போது பைப்பிங்கில் தான் அதிகமான ஒர்க் வரும். ஓகேங்களா, ஸோ பைப்பிங்கில் மெயினாக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எரெக்ஷன் அல்லது இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைப்பிங்கு, அதுக்கப்புறம் ஐசோமெட்ரிக் அண்ட் பிஎன்ஐடி வெரிஃபிகேஷன், மெக்கானிக்கல் கிளியரன்ஸ். இதில் மெக்கானிக்கல் கிளியரன்ஸுங்கிறது வேற, மெக்கானிக்கல் கம்ப்ளீஷனுங்கிறது வேற. ஓகேங்களா, மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன் பற்றி நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஹைட்ரோ டெஸ்ட், நியூமேட்டிக் டெஸ்ட், அப்புறம் ஃப்ளஷிங், கெமிக்கல் கிளீன், இதுதான் மெயின் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எரெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பார்க்கும்போது பைப்பிங் நம்ம நிறையா வாங்கி வேர் ஹவுஸ்லேயே அல்லது ஸ்டோரேஜ் ஏரியாலே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை சைட்டுக்கு எடுத்துகிட்டு சைட்டில் ஆல்ரெடி நமக்கு பைப்பிங் சப்போர்ட் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நமக்கு எரெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, எரெக்ஷன் பண்ணும்போது எரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பைப்பை நார்மலாக ஏர் ப்ளோவிங் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா அது ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கனால அங்கே நிறையா டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஎன்ஐடி, அதுக்கப்புறம் பைப்பிங் ஐசோமெட்ரிக் டிராயிங், இது வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா, பிஎன்ஐடியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிங், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த வால்வு, ப்ரெஷர் கேஜி, இது எல்லாமே இந்த பிஎன்ஐடி டிராயிங்கில் வரும். இந்த ஐசோமெட்ரிக் டிராயிங்கில் பைப்பிங் மட்டும் தான் வரும். பைப்பிங்கோட 3D வியூ அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ நமக்கு பிஎன்டிடி டிராயிங்கில் பார்க்கும்போது வால்வோட லொக்கேஷன், அப்புறம் பைப்பிங்கோட லொக்கேஷன் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஐசோமெட்ரிக் டிராயிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பைப்பிங்கில் எதில் ஸ்லோப் இருக்குது, அப்புறம் எதில் அது 90 டிகிரி வளையுதா இல்லை 45 டிகிரி வளையுதா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஐசோமெட்ரிக் டிராயிங்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஐசோமெட்ரிக் டிராயிங்கை பார்த்து அந்த பைப்பிங் கரெக்டாக போகுதான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா, இது மஸ்ட்டு. அதே மாதிரி பிஎன்டி டிராயிங் பார்த்து அவங்க வால்வ்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அதோட டேரக்ஷனாக கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் கிளியரன்ஸ். ஓகேங்களா, மெக்கானிக்கல் கிளியரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க போட்டிருக்க வால்வ் கரெக்டாக, அதோட டேரக்ஷன் கரெக்டாக, அதுக்கப்புறம் அதோட சைஸு, அப்புறமா அந்த பைப் லைனோட கிளாஸு, இதெல்லாம் கரெக்டானு பார்க்கணும். இப்போ சில இடங்களில் 300 கிளாஸ் இருக்கும், சில இடங்களில் 150 இருக்கும், அதுக்கப்புறம் 600 இருக்கும், 900 இருக்கும், 1500, இந்த மாதிரி கிளாஸ் இருக்கும். ப்ரெஷர் ரேட்டிங் சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் கிளாஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். அதே மாதிரி கேஸ்கெட் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ 150 கிளாஸ் பைப்புக்கு சேம் 150 கேஸ்கெட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். பெயிண்டிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி போல்டும் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிளியரன்ஸ் கொடுக்கணும். கிளியரன்ஸ் கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா, இந்த கிளியரன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அதில் ஹைட்ரோ டெஸ்ட், இந்த மாதிரி டெஸ்டிங் ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். அதுக்காக கிளியரன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, மெக்கானிக்கல் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அது எதுக்குன்னா, நம்ம எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடியது. இந்த மெக்கானிக்கல் கிளியரன்ஸுங்கிறது பைப்பிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது நெக்ஸ்ட் ஹைட்ரோ டெஸ்ட் ப்ராசஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ். ஓகேங்களா, ஏன்னா ஹைட்ரோ டெஸ்ட்டில் நம்ம அதிகப்படியான ப்ரெஷரை நம்ம உள்ளே அனுப்புவோம். ஓகேங்களா,
அவங்க தப்பான பைப் போட்டிருந்தா அதில் வந்து ஆக்சிடென்ட் நடக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இந்த கிளியரன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து செக்லிஸ்ட்லாம் வரும். ஓகேங்களா, எல்லா டாப்பிக்குமே தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். அதில் வந்து செக்லிஸ்ட் எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ டெஸ்ட். இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, அந்த எக்யூப்மெண்ட் அல்லது பைப்லைன் வந்து கொடுத்துருக்க டேட்டா ஷீட் படி அது வந்து கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணக்கு தான் இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுறோம் ஒன்று. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து நம்ம பைப்லைன் கனெக்ட் பண்ணும்போது அதில் வந்து வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, வெல்டிங் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஜாயிண்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்டிங்ஸ்லாம் வந்து லீக் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா, லீக் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த ஹைட்ரோ டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஹைட்ரோ டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கங்கிறத வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன். இதில் வந்து நம்ம பேசிக்காக பார்க்கலாம். ஸோ ஹைட்ரோ டெஸ்ட் வந்து டிசைன் ப்ரெஷர்லேருந்து 1.5 வந்து அதிகமாக பண்ணுவாங்க. இப்போ டிசைன் ப்ரெஷர் வந்து 10 பார் இருக்குது அப்படின்னா நமக்கு ஹைட்ரோ டெஸ்ட் வந்து எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னா 15 பாருக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா, 15 பாருக்கு அந்த பைப்லைன் அல்லது வெசலை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. இந்த ஹோல்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா, ட்ராப் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து ஏதாவது லீக் இருக்குதுன்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, ப்ரெஷர் கேஜில் வந்து ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும் ஒன்று. அதுக்கப்புறம் விஷுவலாக நம்ம வந்து பைப்லைன்ஸில் செக் பண்ணும்போதும் நமக்கு வந்து அந்த லீக் வந்து தெரியும். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னா அப்போது அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் நம்ம வந்து ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த எக்யூப்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளஷிங்கிறது வந்து பொதுவாகவே அந்த கிளீனிங் ப்ராசஸ் தான். ஓகேங்களா, ஒவ்வொரு யூனிட்டாக வந்து தனியாக பிரிச்சுட்டு அதில் வந்து இந்த ஃப்ளஷிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக பிரிக்கும்போது அந்தந்த யூனிட்டுக்கு எந்தெந்த ஃப்ளஷிங் தேவையோ அதை செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்டீம் லைனில் ஸ்டீம் ஃப்ளோவிங் பண்ணுவாங்க. ஸோ எங்கெங்கே எது தேவைன்னு அவங்க வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வந்து வேரி ஆகும். ஓகேங்களா, நம்ம இந்த பிளான்ட்டில் இதான் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. நம்ம ஒர்க்கு போகும்போது அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு அப்புறம் ப்ரொசீஜர் வச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது என்னென்ன ஃப்ளஷிங்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஏர் ப்ளவிங், இது வந்து ஏரை வந்து குறிப்பிட்ட ப்ரெஷரில் நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது ஏர் ப்ளோவிங். அதுக்கப்புறமா ஸ்டீம் ப்ளோவிங், ஸ்டீமை வச்சு நம்ம வந்து ப்ளோ பண்ணுறது ஸ்டீம் ப்ளோவிங். ஸோ இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கார்ட்போர்டு பிளாஸ்டிங், இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சு இதுக்கு மேலே இருக்க லைன்லலாம் பண்ணுவாங்க. பைப்போட எண்டில் வந்து கார்ட்போர்டை வச்சு நமக்கு வந்து ஃப்ளாஞ்ச் வச்சு டைட் பண்ணிடுவோம். டைட் பண்ணிவிட்டு அந்த பைப்பை வந்து நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அது வந்து சடனாக அந்த கார்ட்போர்டை உடச்சிட்டு வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். ஏர் ரிலீஸ் ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து கார்ட்போர்ட் பிளாஸ்டிங் சொல்லுவோம். அடுத்தது வந்து ரோட்டமோல் கிளீனிங். ரோட்டமோல் கிளீனிங்கிறது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி தான். முன்னாடி வந்து ஹெட் இருக்கும், அதோட பேர் வந்து மோன்னு சொல்லுவாங்க. அதில் பின்னாடி வந்து 3 அல்லது 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து தண்ணி வந்து ப்ரெஷராக வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ப்ரெஷராக வந்துட்டு இருக்கனால இது வந்து முன்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ரெஷரில் முன்னாடி மூவ் ஆகிட்டே இருக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு. அதே மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு தேவையான ப்ரெஷரை வந்து நமக்கு வெளியே அவுட் சைடில் ஒரு பம்ப் வச்சு நம்ம வந்து பம்ப் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணும். அடுத்தது பிக்கிங். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கிங்கில் வந்து பிக் லாஞ்சர், பிக் ரிசீவர் சொல்லிட்டு நம்ம நிறைய சைட்டில் வந்து பார்த்துருக்கீங்க. பிக்கிங் வந்து இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிக்கிங்கில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா, அவங்க சூஸ் பண்ணுறக்கூடிய பிக்கிங் வந்து ஃபோம் பிக்கிங்காக இருக்கலாம். ஸோ அதில் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ அந்த பிக்கிங் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து வெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகேங்களா, வெண்டர்ஸ் அப்புறம் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அவங்க வந்து எந்த டைப் ஆஃப் பிக்கிங்கை வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு பிக் லான்ச்சரில் வந்து இந்த பிக்கை வந்து ஹை ப்ரெஷரில் வந்து உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது வந்து பிக் ரிசீவரில் வந்து வெளியே வரும். வெளியே வரும்போது எல்லா டஸ்ட்டையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் கிளீனிங். ஓகேங்களா, நார்மல் கிளீனிங்கில் வந்து அந்த பைப் லைன் வந்து க்ளீன் ஆகலை அப்படின்னா அந்த கெமிக்கல் கிளீனிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கெமிக்கல் கிளீனிங்லேயே பேசிவேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பைப்லைன்ஸ்க்கும் உள்ளே வந்து ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுறது கெமிக்கல் வச்சு. ஓகேங்களா, சில கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த பைப்லைனுக்கு உள்ளே வந்து ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த பைப்லைனோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அதில் வரக்கூடிய ப்ராசஸ் மெட்டீரியல் வந்து அந்த பைப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த பேசிவேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுவும் வந்து சில பிளான்ட்டில் வந்து பண்ணுவாங்க அஸ் பர் பிளான்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா, இவ்வளோ தான் பொதுவாக இந்த பைப்பிங்கில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸு. இந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது, அதாவது இந்த ப்ராஜெக்ட் எடுத்தவங்க மிஸ்டேக் பண்ணும்போது கிளைண்ட் சைடில் வந்து
பஞ்ச் லிஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. இந்த பஞ்ச் லிஸ்ட் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த பஞ்ச் லிஸ்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, அந்த மிஸ்டேக்கை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து கிளியர் பண்ண சொல்லுவாங்க. அதை தான் வந்து பஞ்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் பார்ப்போம். எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம், அல்லது ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கலாம். எல்லா எக்யூப்மெண்ட்டும் இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் லூப் ஆயில் ஃப்ளஷிங். இந்த ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டில் வந்து கம்ப்ரஷர், அப்புறம் டர்பைன் இதுக்கெலாம் வந்து லூப் ஆயில் ஃப்ளஷிங் பண்ணுவாங்க. அது வந்து லூப் ஆயில் டேங்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து இந்த லூப் ஆயில் ஃப்ளஷிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா அலைன்மெண்ட் செக் பண்ணுறது, அதுக்கப்புறமா பியரிங் லூப்ரிகேஷன்ஸ் வந்து செக் பண்ணுறது, அதுக்கு தேவையான லூப்ரிகேஷன் நம்ம வந்து வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, இந்த ஃபில்டர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெய்னர் இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து எம்சிசி அந்த யூபிஎஸ்சி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அப்புறம் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அப்புறம் மோட்டார் இன்ஸ்டாலேஷன். இந்த மோட்டரில் வந்து ரொட்டேஷன் வந்து செக் பண்ணுறது, கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகுதா மோட்டார். அப்புறம் லோட் டெஸ்ட்டு, நோ லோட் டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்டாலேஷனை வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிஎஸ்சி இருந்தால் அதை கேலிப்ரேஷன் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அதை டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் சுவிட்சர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் லூப் செக்கிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். பைப்பிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு பஞ்ச் லிஸ்ட் பற்றி சொன்னேன். இந்த பஞ்ச் லிஸ்ட்டில் வந்து கேட்டகரி ஏ, அப்புறம் கேட்டகரி பி, கேட்டகரி சின்னு பிடிச்சிருப்பாங்க. இந்த கேட்டகரி ஏ பஞ்ச் லிஸ்ட்டுங்கிறது வந்து கமிஷனிங்க்கு முன்னாடி வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, கான்ட்ராக்டர்ஸ் வந்து கமிஷனிங்க்கும் முன்னாடி வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். கேட்டகரி பிங்கிறது வந்து ஸ்டார்ட் அப்புக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். கேட்டகரி சிங்கிறது அவங்க ப்ராஜெக்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இந்த வீடியோவில் நான் பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோட லென்த் வந்து அதிகமாகிடும். ஓகேங்களா, உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நான் பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க டாபிக் எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா என்டிடி டெஸ்ட்டு, அப்புறம் வெல்டிங் பண்ணுறது, வெல்டிங் செக்கு, அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர்லாம் இருப்பாங்க, வெல்டிங் இன்ஸ்பெக்டரு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட்டு, அப்புறம் டேட்டா ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த பிஎன்டிலாம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது லூப் செக்குன்னு சொல்லுவாங்க, லூப் செக்லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணல. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்க்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பிஎன்டி டாபிக் எடுக்கேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லூப் செக்லிஸ்ட்டு அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இதில் சொல்லியிருக்க டாபிக் பற்றி ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ரீ கமிஷனிங் பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.